உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் வீடியோ வருது, வாய்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது? ஏங்க என்ன இதெல்லாம்? ஏப்பா சொதப்பிருச்சுப்பா. இவங்க 2 பேரும் தப்பானவங்கன்னு தெரிஞ்சு எதுவும் பண்ண முடியலையேன்னு கொள்ள காண்டுல இருந்தான்ப்பா. சரி அவனை குடிக்க வச்சு உண்மையை வாங்கலான்னு இப்படி பண்ணப்பா. ஆனா இந்த போன் இப்படி சொதப்புன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலப்பா. நான் தான் உங்களை அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னால. அதுக்குள்ள ஏன் இப்படி செஞ்சீங்க? இப்ப பாருங்க, நீங்க தான் அவங்க முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இப்படி பண்ணது இப்ப அவங்களுக்கு சாதகமா போயிருச்சு. எனக்கும் அவங்க மோசமானவங்கன்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணும்னு ஆசைதான். அதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தாங்க நம்ம இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. சரிப்பா. இப்படி சொதப்பிருச்சே. உண்மை எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு அந்த மாயாவிய மகேஷை அவமானப்படுத்தல நினைச்சா கடைசியில நம்ம அவமானப்பட வேண்டியதாயிடுச்சே. இறைவா, என்ன இது சோதனை? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தையா மேல கை வைப்பீங்க? ஏய், இத கேட்க நீ யாரா? டேய், நான் யாரா? என்ன பார்த்து யாருன்னு கேட்ட முதல்ல நீதான்டா. அப்படி ஒரு ஆள் யாரா நீ? சாமுண்டீஸ்வரி தெரியுமா? தெரியாது. தெரியாதா? நான் உங்களோட மூத்த மாப்பிளடா. ஏய், சாமுண்டீஸ்வரியா தெரியாதுங்கற, அவங்க மாப்பிளங்கற. டேய், தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோம் போல இருக்கே. ஆளை பாக்குறதுக்கு பல்கா முரட்டுத்தனமா வேற இருக்கானுங்களே. விட்டா நம்ம கதையை இங்கேயே முடிச்சிருவானுங்க போல இருக்கே. எப்படியாவது இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஆகா, அடி வாங்கவே அளவெடுத்த மாதிரி வர்றான். இவங்க கிட்ட அவனை கோர்த்து விட்டுற வேண்டியதான். டேய், நீயும் அண்ணியும் தானே சேர்ந்து என்ன கத்தியால குத்துனீங்க. அதுக்கு பழிவாங்க இதுதான் சரியான நேரம். ஒரு நிமிஷம். டேய், என் மேல கை வச்சீங்க, 2 பேரும் உசுரோட வீடு போய் சேர மாட்டீங்க. என்னடா பில்டப் எல்லாம் பெருசா இருக்கு, என்ன பண்ணுவ? டேய், என்ன பாக்குறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம்டா. ஆனா சாமுண்டீஸ்வரியோட 2வது மாப்பிளை மட்டும் இப்ப இங்க வந்தா உங்க 2 பேரையும் வெட்டி போட்டுருவான்டா. அவன் மகா கோவக்காரன். கூப்பிடுற அந்த கோவக்காரல என்ன பண்ணிடுவான்னு பாக்குறேன். கூப்பிட மாட்டேன்னு நினைச்சியாடா? கூப்பிடுறா. டேய் மகேஷ், சகல. ஒரு நிமிஷம் அப்புறம் கூப்பிடுறேன். ஒன்னதான் சகல. என்னையா? ஒன்னதான். இங்க வா. வரான் பாரு என் சிங்க குட்டி. என்ன? இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம துர்கா மேலேயே கை வைப்பானுங்க. என்னது? துர்கா மேல கை வச்சிட்டாங்களா? வச்சிட்டானுங்கடா, வச்சிட்டானுங்க. அதுக்கு கோவப்பட்டு இவங்க 2 பேரையும் அடி வெளுத்துறாத. உன் கோவத்தை இவனுக்கு 2 பேர் தாங்க மாட்டானுங்க, பொடி பசங்க. ஓ, இவ அவ்வளவு பெரிய அப்பாட்டாங்கறா? ஐயோ, இந்த ஆள் வேற. எங்கடா உன் கோவத்தை எங்க மேல காட்டுற பாக்கலாம். கொஞ்சம் இருங்க. இவன் எதுக்கு தேவையில்லாம நம்மள கோத்து விட்டுறான்? ஒன்னும் புரியலையே. சகல, இவனுக்கு ஸ்மால் பாய்ஸ். அவனுக்கு சொல்றாங்கன்னு நீ பாட்டுக்கு அவனுக்கு 2 அடி அடிச்சிட போற. அவ அடிச்சானா 2.5 டன் வெயிட்ரா. நானு அவன் பார்க்கதான் சாதுவா இருப்பான். அவன் அடிச்சானா நீங்க 2 பேரும் கைமாயிடுவீங்க, கைமாயிடுவீங்க. இவன் நல்லா நம்மள கோத்து விட்டு க்ளோஸ் பண்ணிடுவான் போல இருக்கு. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே. டேய், அவன் ராஜா சேதுபதியோட பேரன்டா. கோயில்ல விருமனோட ஆளுங்களை அவன் எப்படி வெளுத்தான்னு மறந்து போச்சா? அவன் தான்டா இவன். ஆமாண்டா, இப்பதான்டா ஞாபகம் வருது. அவன் தான்டா இவன். என்னடா பண்றீங்க? எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறீங்க? சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம் சார். என்ன திடீர்னு பம்புறானுங்க? ஐயோ, இப்படி பண்ணிட்டியே. டிரைவர், இவனுங்க என் கையை பிடிச்சி இழுத்துட்டானுங்க. கையை பிடிச்சி எடுத்தானுங்களா? ஐயோ தங்கச்சி, ஏமா போட்டு கொடுக்குற? அது ஒண்ணும் இல்ல சார். காரு மேல ஏதோ தெரியாம சாஞ்சிட்டு இருந்ததுக்கு ஏதோ சத்தம் போட்டாங்க சார். அதுக்கு நாங்களும் லேசா சத்தம் போட்டோம் சார். சாரி சார், நாங்க வரோம் சார். அந்த பயம் இருக்கட்டும். எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டு பேசுறது நிறுத்து.
அவங்க கார்ல சாஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நல்ல விதமா எடுத்து சொல்லு, கேட்டு போயிடுவாங்க. நீ கோவப்பட்டதால தானே இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க. முதல்ல இந்த மாதிரி கோவப்படுறதை நிறுத்து. எனக்கு ஒன்றும் நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம். எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். வழிவிடுங்க. எப்ப சிலம்பம் இவனுக்கு பதிலா அவள அடி வாங்க விட்டுருக்கணும். அம்மா திமிரு மகன்கிட்ட அப்படியே இருக்கு. டேய், என்ன பழி வாங்கிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ, ஒரே குத்து. காலர் பட்டன் அவுக்கலையேன்னு சந்தோஷப்படு. வாடா. ஏங்க எப்பா கத்தி குத்துக்கு மூக்குல குத்து வாங்கினதுக்கு சரியா போச்சு. மைல் இஸ் வெரி ஹாப்பி. சரி வாங்க. ஓகே. உனக்கு என்ன குறை ஏத்திக்கணும் சொல்லு. சாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அது நல்லபடியா நடக்க நீதான் அருள் புரியணும். கல்யாணம் வச்சிருக்கியா? ஆ, உன் பொண்ணுக்கு கல்யாணம் தானே, நல்லபடியா நடக்கும். ஆனா நீ நினைச்சது நடக்காது. நினைக்காத ஒண்ணு நடக்கும். நீ பயப்படாத. என்ன சாமி சொல்றீங்க? நான் நினைக்காதது நடக்குமா? ஆமா, இந்த கருப்பு சாமி சொல்றா, நீ நினைக்காத ஒண்ணு நடக்கும். ஏன்பா பூசாரி அத்தை கிட்ட கல்யாணம் நல்லபடியா நடக்கும், ஆனா அவங்க நினைக்காத ஒண்ணு நடக்குன்னு சொல்றாங்களே, அது உனக்கு ரேவதிக்கும் கல்யாணம் நடக்குங்கிறத மறைமுகமா சொல்றாரோ? எங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பூசாரி எதை பத்தி சொல்றாருன்னே தெரியல. நீங்க ஏங்க அதை ஏன் கூட கனெக்ட் பண்றீங்க? எப்பா நீ என்ன திட்டினாலும் சரி, கன்ஃபார்மா நான் நம்புறேன். சாமி அதை தான் சொல்லியிருக்காரு. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீ ஆசைப்பட்டதை விட நீ ஆசைப்படாத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க போகுதே. இந்த கருப்பை சொல்றான், அதுக்கு உன் மனச தயார்படுத்திக்கோ. ரேவதி கிட்டையும் சாமி நீ ஆசைப்பட்டதை விட ஆசைப்படாத ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்னு மறைமுகமா சொன்னது நம்ம ராஜா கார்த்திக்கோட நடக்கிறது தானே? நமக்கு தெரிஞ்சது கருப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன வேணும் கேளுங்க. சாமி, மாப்பிள்ளையும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.